ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் விளாக்ஸ். என்னடா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இந்த வாரமே பார்த்தீங்கன்னா செம்ம அடி நம்மளுக்கு. கிட்டத்தட்ட 3ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 7 ஆகி போச்சு. 7 நம்ம இன்றைக்கி 8 டேட்டு. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. மைண்டே அப்படியே ஒரு ஒரு செகண்ட் ஜாம் ஆகி நிற்கிது. என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வண்டி இன்னையோட 5 நாள் ஆல்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே பெங்களூர் என்னடா பெங்களூர் லோடு ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. லோடு தான் போட்டுகிட்டே இருக்கிறாங்களே, ஏற்றிட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அதாவது சென்னையுமே ஆல்ட்டு, போகிற வண்டியெல்லாம் 5 நாள் 6 நாள் ஆல்ட் ஆகுது. கோயம்புத்தூருமே ஆல்ட்டு தான். எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு லோடிங் கிடையாது. நான் கேரளா தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்றுமே லோடே செட் ஆகலை. போன வண்டியும் கூட போயிட்டு ரிட்டன் லோடு ஏற்றிட்டு ஆஃபீஸ்க்கே வந்துருச்சு. ஆனால் நான் இன்னும் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கேன். 4 நாள் ஆல்ட்டு. ரொம்பவுமே ஒரு மன கஷ்டம்னு பண கஷ்டம் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொங்கல் டைமு நமக்கும் எதனா ஓட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா கமிட்மெண்ட் இருக்குது. பத்தாவது நம்மளோட வண்டி சர்வீஸ் இருக்குது, டயர் எடுத்து போடணும், ஒரு சில சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே இருக்குது. செம்ம அடி. ஆனால் ஒன்றுமே முடியல நம்மளால். ஏன்னா இத்தனை நாள் என் வண்டி எந்த ஆஃபீஸில் இத்தனை நாள் ஆல்ட் ஆனதாக கிடையவே கிடையாது. ஒரு நாள் ஆல்ட் ஆகும், இல்லை 2வது நாள் சாயந்தரம் மத்தியானத்துக்குலாம் நான் லோடு ஏற்றிட்டு போயிடுவேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. 5 நாள் ஆல்ட்டு. சரி, ஏதோ பக்கத்தில் இருந்தால் கூட நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிடலான்னு பார்த்தா அங்கேருந்து 68 கிலோமீட்டர் லோடு ஏற்றுறதுக்காக வண்டி வந்திருக்கு. நான் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா இப்போ நிலமங்கலாவும் துர்பலாபுரே எனக்கு 20 கிலோமீட்டர் தான். அதுக்கு சென்டரில் தான் நிற்கிறேன். எந்த பக்கம் லோடு ஏற்றலான்ற ஒரு மைண்ட் செட் இல்லாத அப்படியே அங்கே ஆஃபீஸில் ஒரு லோடு சொன்னாங்க. சரி, ஓகே, 5 நாள் ஆல்ட்டு, ஏதோ ஒரு லோடை பார்த்து ஏற்றிட்டு போயிடலாம். சரி, கோட்டயம் தானே அப்படின்னு சொல்லி கோட்டயத்துக்கு வந்தால் கஸ்டமர் ஃபோன் பண்ணி கொட்டியம் அப்படின்றாரு. கொட்டியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கொல்லத்து பக்கத்தில் இருக்குது. கொல்லத்துக்கு கொட்டியத்துக்கு 10 கிலோமீட்ரு. அங்கேருந்து 3 டன்னு நான் இங்கேருந்து கொட்டியத்துக்கு ஏற்றிட்டு போயிட்டு நான் எங்கே போய் சாகிறேன்னு ஒன்றும் புரியல. ரொம்பவுமே மன கஷ்டம். பார்ப்போம், எதனா ஒரு பக்கம் லோடு வந்தால் ஏற்றலாம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்படி இல்லைனா ஈவினிங் வரையும் பார்க்கலாம். இல்லைனா நேராக கிளம்பி வீட்டுக்கு கிளம்பலாம். பொங்கல்னா நிம்மதியாக போதான்னு பார்க்கலாம். இதே காசு இருந்தால் தானே பொங்கலும் போகும். காசு இல்லாத எப்படி போகும் பொங்கல்? நம்மளுக்கும் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. பார்ப்போம், இந்த ஈவினிங் வரையும் பார்க்கலாம். அதுக்கு மேலே எதனா லோடு ஏற்றி போகிற மாதிரி இருந்தால் போகலாம். இல்லைனா நேராக எம்டி வீட்டுக்கே எடுத்துகிட்டு கிளம்பலாம். போயிட்டு வண்டியானா ரெடி பண்ணலாம். அதனா உருப்படியாக ஒரு வேலை செய்யலாம். 5 நாள் ஆல்ட் ஆனதுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க நம்மள. ரொம்பவுமே ஒரு கஷ்டம். பார்ப்போம்.